Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எம்டி கேன் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். குஜிலி மஸ்து செஞ்சிட்டாங்க. குஜிலி மஸ்துனா என்னங்க? இப்போ புதுசா எல்லாரும் சொல்லிட்டு திரிறாங்க. புரியாம நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரியாம அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் மீம்ஸ் ரியாக்ஷன் என்னென்ன மீம் வந்திருக்குன்னு பார்ப்போம். அடுத்த ஒரு வாரத்துக்கு இது மாதிரி கண்டென்ட் தான் நிறையா வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. சரி வாங்க, இது ஒரு 18 மினிட்ஸ் வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா சிரிக்கக்கூடாது. இந்த 2026 தேர்தல் முடிவுகளை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கலடா. நீயாடா போட்ட? இல்ல நீயா போட்ட? இந்த கருத்து கணிப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? அப்ப அதெல்லாம் கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. இவங்களா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுங்களா உங்களாம் நம்பி பாத்தீங்களா? 30% கூட தேராது. அட பாவீங்களா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கணும். நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போல் ஒன்று போட்டிருந்தேன். 2026 தேர்தலில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு. இதுல மொத்தம் வந்து 59,000 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. இதுல டிஎம்கே 12%, ஏடிஎம்கே 6%, என்டிகே 12%, டிவிக்கு 69% இருந்துச்சு. 69 லக்கியஸ்ட் நம்பர். அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, May 4th இந்த போஸ்ட் பார்க்கும்போது ஒரே தமாசா இருக்கும்ல. கமெண்ட பார்த்தா தான்டா தமாசா இருக்கு. If election is conducted only in social media, TVK will win for sure. Social media எலெக்ஷன் வச்சா TVK தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சோஷியல் மீடியால மட்டும் கிடையாது, ரியாலிட்டிலயா TVK தான்டா வின் பண்ணிருக்கு. நிறைய கருத்து கணிப்புல டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்த மட்டும் சொல்லியிருந்தான், ஆக்சிஸ் மை இந்தியா. அவனுக்கு வந்து டிவிக்கு 98 120 சீட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இதுதான் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. அதே போல ரவி ஐபிஎஸ் சொல்லியிருந்தாரு, அவரையும் எல்லாரும் குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மொத்தமா இப்ப அவரு எல்லாருக்கும் குஜிலி மஸ்து பண்ணிட்டாரு. குஜிலி மஸ்து தான், முரட்டு குஜிலி மஸ்து. ஓகே, அப்படின்னா என்ன சார்? பார்த்தது வந்து ஒன்னு ஏடிஎம்கே வரும், இல்ல டிஎம்கே வரும். இதுதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து புதுசா ஒரு கட்சி வந்திருக்குதுங்கிறதே ஒரு ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே நானே நினைச்சிருந்தேன், இது கனவா? உண்மையா நம்ம வந்து கனவு கண்டுட்டு இருக்கோமா, இல்ல உண்மையா நடக்குதாடா அப்படிங்கிற மாதிரி தான் நேத்து ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. இப்போ வரைக்குமே நான் நம்ப முடியலடா. டிவிக்கு பொறுத்த வரைக்கும் நான் பர்சன்டேஜ்ல அதிகமா வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி 108 சீட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமா சொப்பனத்திலையும் கண்டதில்லை சாரு. நான் சொப்னத்தையும் போல கண்டில்ல. எனிவே ரொம்ப நல்ல விஷயம் தான். சொல்லிடலாம்ல, அறிவிச்சலாமா? சரி, ஓகே, அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இன்னும் 2 நாள் எப்படியாவது தெரிஞ்சிடும் என்ன விஷயம்னு. புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. ஆனா நல்லபடியா அமையணும். டிவிக்கு தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷம், கொண்டாட்டம் அப்படிங்கறத தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இதுல இப்ப என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வர மாட்டாரு பேசினாங்க. இப்ப வந்துட்டாரா? இப்ப அடுத்த ஆயுதத்தை கையில எடுப்பாங்க. வந்துட்டாருல, இப்ப என்ன நொட்டுறாருன்னு நாங்களும் பாக்குறோம். என்ன பண்ண போறாரு? அவங்க பண்ணதான் இவரும் பண்றாரு. இதெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு இப்ப சினிமாவுக்கு என்ட்ராகும் போது எவ்வளவு விமர்சனம் வந்தது. அதை விட ஒரு லாரி எக்ஸ்ட்ரா வரும் இப்போ. ஏன்னா அவருக்கு வந்திருக்கிறது பாலிடிக்ஸ். வந்து சும்மா இல்ல, பல பேரை கோவப்படுத்திட்டாரு. முதல் எலெக்ஷன்லயே பல எதிரிகளை சம்பாதித்து விட்டார். ஸோ இனி அந்த 5 வருஷம் அவரு அந்த வேலை ஆட்சி பண்ணணும்ல, சும்மா இருப்பாங்களா? உங்களை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு சரியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நல்லதே நடக்கட்டும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வந்த ஒரு சில மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்துடலாம். காமராஜரையே தோக்க வச்ச ஊரு ப்ரோ இது. கவுண்டிங் மிஸ்டேக் ப்ரோ. ஓட் போட பஸ்ஸே விடல. இதுக்கும் டிஎம்கே தான் ப்ரோ காரணம்.
டிஎம்கே தான் கன்ஃபார்மா ஜெயிக்க போகுது, இந்த மீம்ஸ் எல்லாம் போடலான்னு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நிலைமையை பார்த்தா சரி விடுங்க, என்ன பண்றது, எல்லாம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. நிறைய மீம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போலடா டிவிக்கே ஓட்டுறதுக்காகவே. ஒருவேளை டிவிக்கே மட்டும் வரீங்கன்னா வச்சுக்கங்க, வச்சு செஞ்சிருப்பாங்க போல. பின் பண்ணி வச்சிருந்தேன் ப்ரோ, இப்போ என்ன பண்ணலாம்? கிழக்குலயும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொள்ள புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயனுடைய தாவேக்கா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது, எந்த தொகுதியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கேட்டுருக்காங்க. சரி இப்ப கட் பண்ணி வச்சுட்டோம், இப்ப அடுத்து என்ன பண்றது? சும்மா வாய விடலாமா? இந்த மாதிரிதான் பேசி மாட்டிக்கிறாங்க. இல்ல இப்ப சேவ் பண்ணி வச்சுட்டாங்க, இப்ப வந்து நாக்கப்புடுங்கிற அளவுக்கு கேட்பாங்க. அரசியல் அதுக்கும் பதில் வச்சிருப்போம்ல அப்படின்னு கடந்துதான் போகணும். என்னடா இது? இப்போ சிவகார்த்திகேயன் வந்துட்டு ரஜினி சார் ஃபியூச்சர்ல, கமல்ஹாசன் சார் வந்து யாருன்னா பிரதீப் ரங்கநாதன் ஃபியூச்சர்ல, இனி அடுத்த ஜெனரேஷன்ல அனிருத் வராரு. சிஎம் வந்து தளபதி. சிகரம் தொட்ட தமிழன் ராக் ஸ்டார் அனிருத், முதலமைச்சர் விஜயனா அவருக்கு 50வது வருஷம் கொண்டாடுறாங்க. தல அஜித்தா வந்துட்டு கவின் இருக்காரு, விஜயா வந்துட்டு பிரதீப். ஏங்க என்னங்க அது எடிட்டிங்கு? தளபதியை பாருங்க, பக்கத்துல சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்து இருக்கிறது சிவகார்த்திகேயன். அந்த சிவகார்த்திகேயனுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. மேல பாருங்க, அஜித் சார் இடத்துல கவினோ, விஜய் சார் இடத்துல பிரதீப் ரங்கநாதன் இருக்காங்க. ரங்கநாதன் இருக்காரு, கலைஞர் இடத்துல விஜய் இருக்காரு, சூப்பர் ஸ்டாரா சிவகார்த்திகேயன் இருக்காரா? நல்லா இருக்குடா. உண்மையா நடக்குமோ? பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. உனக்குதான் விஜயை பிடிக்காதடா, நீ எப்படி டிவிக்கு ஓட்டு போட்ட? ஆமா மாப்பிள, யூடியூப் போனாலே சும்மா ஸ்டாலின் விளம்பரமா இருந்துச்சு, அதான் கடுப்புல மாத்தி. ஓ இந்த கடுப்புல வேற மாத்தி விட்டீங்களா? சத்தியமா சொல்றேங்க, வயிறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? யூடியூப் போனாலே இந்த ஆடு தான் வருது, யூடியூப்ல ஒரு வீடியோ ஒழுங்கா பார்க்க முடியல, அடிக்கடி இந்த ஆடு வந்து தொல்லை பண்ணுதுன்னு அதுக்காகவே மாத்தி குத்திட்டாங்க போல. புதுசு புதுசா சொல்றீங்க. அது என் தம்பி ஸ்கேம் ஆகிடுவான்னு அண்ணனுக்கு அப்பவே தெரியும். ஆனா இப்படி நடக்காது, தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு விமர்சனங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாரு. நான் கூட காரைக்குடியில வந்துட்டு சீமான் அண்ணன் ஜெயிச்சுவான்னு தான் நினைச்சேன். மற்ற இடங்களோட அந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் அவரோட குரல் கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நடக்கல. அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ எப்படி யோசிச்சிருக்காரு? அது கரெக்ட். ஏண்டி எதுவுமே மாறல? சேனலும் மாறல, நம்ம வாழ்க்கையும் மாறலடா. என்டிகேக்கு லாஸா இருந்தாலும் என் அண்ணன் ஒருத்தனுக்கு வந்து லாஸ் கிடையாது. இது பாட்டை துரைமுருகன் அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு லாபம் தான்டா. இப்ப கூட தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கு, லாபம் தான். தொடர்ந்து இந்த கடிகாரம் ஓடிட்டே தான் இருக்கும். என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப இத்தனை நாள் அவனுங்க இல்லையா, நாம தான் தனி உலகத்துல இருந்தோமா? தனி உலகத்துல இல்ல, தனி உலகத்துல எல்லாரும் இருக்க வச்சிருக்காங்க, எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க வந்து கண்டிப்பா தோல்வி அடைய தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல உடைஞ்சிருக்கு. இதுல இருந்து நாம ஒண்ணு புரிஞ்சு, இதுல ஒரு இது போட்டிருந்தாங்க, அந்த இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம், அரசியல்வாதிங்கனாலே ஸ்கேம் அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அப்ப எல்லா அரசியல்வாதிகளும் நின்றுகிட்டு யாரோ ஒருத்தங்களை எங்களையே ஸ்கேம் பண்ணிட்டீங்களேன்னு இப்படி அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க யாரை பாக்குறாங்க, அவங்களே ஸ்கேம் பண்ணது யாருன்னு அப்படியே திரும்பினா தமிழ்நாட்டு மக்கள் என்னன்னு பார்த்தா காசை வாங்கி விட்டு ஓட்டாங்க இருக்காங்க. ஆஹா நம்மளோட மோசமான ஸ்கேமர்ஸ் இவங்க அப்படின்னு அப்படி ஒரு வீடியோ. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஒரு பக்கம் தெரிஞ்சு பாக்குறேன், எத்தனை நாளைக்கு தான் நாங்களே ஏமாறுறது, ஒரு நாளைக்கு எங்களை ஏமாத்தி பார்த்தோம் எப்படி இருக்கு.
இந்த கருத்து கணிப்பு, இந்த அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்களே அவங்க பேச்சு, இதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. அப்புறம் முக்கியமா இந்த நியூஸ் சேனல்ஸ் அவங்களையும் நம்ப கூடாது போல. சன் டிவியா? ஏய் இது மரணமேடா. 979 979 09 போட்டா வருப்பா சன் டிவி அதை போட்டுட்டு நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் சன் நியூஸ்ல என்ன பண்றாங்க, உண்மையான கவுண்டிங் போடுவாங்களா இல்ல வழக்கம் போல வேற ஏதாவது நியூஸை போட்டுட்டு அப்படியே கடையை முடிக்கிறாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடே அவன் மற்ற எல்லா சேனல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா யார் லீடிங்காக இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ முன்னாடி செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ்ன்னு அந்த ஆர்டரில் ஃபோட்டோ இருக்கும். இங்கே அவங்க வந்து அந்த கவுண்டிங்கை மாற்ற முடியாதுல்ல, அது வர்றதை மாற்ற முடியாது. அவங்களால முடிஞ்சது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட ஓட்டு இருந்தாலுமே விஜயை 3வது இடத்துல வச்சுருக்காங்க. ஸ்டாலின் சார் கம்மியாக இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட்டில் இருப்பார், அப்புறம் எடப்பாடி ஐயா இருப்பார், அப்புறம் விஜய் இருப்பார், அப்புறம் சீமான் இருப்பார். அப்போ நான் யோசிச்சேன், அவங்களால முடிஞ்சது கடைசி வரைக்கும் போராட்டம் என்னன்னா அவரை விஜயை முன்னுக்கு வைக்காம ஸ்டாலின் சாரை முன்னாடி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது சன் டிவி. எந்த நியூஸ் சேனல்ஸ்லயும் கவுண்டிங் மாறாம ஒரே நம்பர்ல இருக்கிறது நீ மட்டும்தான்டா. ஆமா உண்மைதான். நானும் வந்துட்டு சன் நியூஸ் பார்த்தேன், புதிய தலைமுறை பார்த்தேன், பாலிமர் பார்த்தேன், அப்புறம் வந்து நியூஸ் 7 அப்படி இப்படி நிறைய சேனல் பார்த்தேன். அதுல எல்லாத்தையும் வந்து மற்ற கட்சிகளோட கவுண்டிங் வந்து மாறிட்டே இருந்துச்சு. ஆனா என்டிகேக்கு மட்டும் கடைசி வரைக்கும் அந்த 0வை மாறவே இல்லடா. ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தேன், அது என்டிகேவே இல்ல. என்டிகே எங்கடா? அவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. ஏய் சின்னவன் கரைய படாம பத்திரிக்கை சொல்லிருக்கானவ. அப்படி என்னடா சீனி இல்லாத காரியம் பண்றாவ? டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஓட்ட டிவிகே பிரிக்கல, டிவிகே ஓட்ட தாண்டா டிஎம்கே ஏடிஎம்கே பிரிச்சிருச்சு. ஆமா, இது கிட்டத்தட்ட கரெக்ட் தான். டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆளுங்களோட ஓட்டுகள் வந்து டிவிகேக்கும் போயிருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு வெற்றி வந்துட்டு டிவிகேக்கு கிடைச்சிருக்கு. இத நான் சொல்லல, பேப்பர் சொல்லு. ரஜினி ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல தான் காக்கா கிழக்கு கதையெல்லாம் சொன்னேன். இப்படி ஜெயிலர் டு ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே சிஎம்மா வந்து நிப்பான்னு கனவாடா கண்டேன். அதுக்கப்புறம் அந்த காக்கா கழுகு சண்டைகள்லாம் நடக்காதுல்லடா. அவர் காக்கா கழுகு கதையை வந்துட்டு நான் வந்து யாரையும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. தயவு செஞ்சு 2 பேர் ஃபேன்ஸு கூட இனிமே வந்து ஒப்பிடாதீங்க. இப்ப தியேட்டர்ல ஜனநாயகனுக்கு என்ன டைட்டில் போடுவீங்க? டைட்டில் கார்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியாவது தளபதி விஜய்னு வந்திருக்கும். இப்ப இதைத்தானே போடணும். இப்ப பாருங்க, அந்த படம் வந்து ஒரு லீக்கான படம் எப்படி செலிப்ரேட் ஆகுது. நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்ப சார் ரிலீஸ் பண்ணீங்க, தியேட்டர்ல போய் பார்க்கலாங்கிறதுக்காக நானே வெயிட்டிங். உண்மையாகிட்டாங்கடா. இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாதனால டிவிகே தொண்டர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் மாதிரி படம் விட்டுருந்தா வெறும் டைட்டில் கார்டு தளபதி விஜய் தான் வரும். தேவையில்லாம இப்ப எங்களை சீண்டி பார்த்துட்டாங்க. இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விஜய் டைட்டில் கார்டு வரும். அதுக்காக மரண வெயிட்டிங்ல நாங்க இருக்கோம். நான் கூட இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையாவே இதான நடக்க போகுது. மாசா எத்தா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைப்பாங்கன்னு லயோலா மணி சொன்னது நடந்துரும் போலயே. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேணா பாருங்களேன், 2026ல மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க. எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள இப்ப திமுக அதிமுக எதிர்த்து திசையில இருக்கா, எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து பயங்கர ஜோக்லாம் கிடையாது. உங்களுக்கு ஜோக்கா தான் இது வந்து ஜோக்கா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நடக்கிறதா பார்த்தா இது கொஞ்சம் சீரியஸா பார்த்தா போல. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே யூகிக்க முடியல. கொளத்தூர்னா ஸ்டாலின் தான். தான் இருந்துச்சு. எனக்கு டிவிகே ஜெயிச்சிட்டுங்கிறத விட குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாங்கிறது கேள்விப்படும் போது ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படி இது சாத்தியமாச்சுங்கிறதே தெரியல. Bro saved all of South India from delimitation before he stepped down. Hope history is kinder to you.
இது உண்மைதான்டா. ஸ்டாலின் அவர்கள் தோக்கிறதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனை ஸ்ட்ராங்கா எதிர்த்து அதை செயல்படுத்த முடியாம தடுத்து நிறுத்திருக்காரு. அந்த வகையில கண்டிப்பா அவரை பாராட்டியே ஆகணும். இதே போல ஒன்றிய அரசு நம்ம மக்களுக்கு எதிராக செயல்படும் போது அதை டிவிக்கு ஸ்ட்ராங்கா எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? ஏற்கனவே மிஸ் யூ பாலிடிக்ஸ் டாக்ஸ் பாண்டே சார். நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பாண்டே சாரோட ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு சாதாரணமா இருக்க கூடாது, சிறப்பா இருக்கணும். எல்லாம் சிறப்பா சொல்லிக்கிட்டாரு. சிறப்பா செலிப்ரேட் பண்ணி அவர் நல்லபடியா அனுப்பி வைக்கணும். இன்னும் சாணக்கிய சேனல்ல சார் வரமாட்டாரு. பார்த்தா இங்க பட ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காரு. இடம் விடாம இறங்கப்படாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். என்ன சொல்றீங்க நீங்க? 234 இல்ல 10 கூட முடியாது தனியா. அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட் தனியா முடியும். திரு விஜய் அவர் சொல்லணும், திரு ஆதவ அவர் சவால் விடணும். நாங்க தனிச்சு இவர் அதுல ஒரு இக்கு வச்சாரு. தனியா நின்று அப்படின்னு அண்டர்லைன் பண்ணாரு. அப்படிதான் நடந்து போச்சு. தனியா நின்று தானே வந்திருக்கு. இப்ப எல்லாரும் ஐயாவை எங்க இருக்காருன்னு தேடுவாங்க. நான் சொல்றேன் ஏதாவது ஏர்போர்ட்ல தேடுங்க. ஏதாவது ஃளைட்டை முடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு. 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். தாவேகா தனி கூட்டணி வச்சு, அதாவது டிவிக்கே வந்துட்டு தனித்து 10 இடங்கள்ல ஜெயிச்சிட்டாலே நம்ம சார் வந்துட்டு அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. என்ன பண்ண போறாரு சார் கூட சொல்லியிருந்தாரு, ஒருவேளை 10 சீட்டை எடுத்துட்டாங்கன்னா அரசியல் பேசுறத நிறுத்துறேன். எப்படி இருக்கிற பத்தில காலைக்கு கீழே ஒரு 10 சீட்டுக்கு மேல பேசிட்டோம். அரசியல் பேசுவாரு. ஆனா எப்படி நம்ம சமாளிப்பாரு? நான் வந்துட்டு 10 இடம் தானே சொன்னேன். 108 இடம் வந்திருக்காங்களே, அதனால நான் 10 இடத்துக்கு தான் நான் வந்து பேச மாட்டேன் சொன்னேன். 108 வந்திருக்காங்களே, அதுக்கு நான் பேசுவேன். இப்படி வந்துருவாங்க. அரசியல் வந்துட்டா இப்படி தேவையில்லாம வாய்ட்டு அதை சமாளிச்சு தானே ஆகணும். வேற வழி இல்லையா? உங்களுக்கு அப்படி சமாளிக்க தெரியல, நம்ம ஒன்று சொல்லிட்டோம், அதுக்கு எதிர்மாறா ஒன்று பண்றோமே, எப்படி மக்களை ஃபேஸ் பண்றதுன்னா கமல் சார் இன்டர்வியூஸ் பாருங்க. எப்படி சமாளிக்கணும்னு உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஐயோ, இவரு மானஸ்தன் தான். பிரசாந்த் அண்ணா வந்துட்டு மானசன் தான். உண்மையாவே டிவிக்கே 30 சீட்டுக்கு வந்து கிராஸ் பண்ணிட்டா நான் வந்து மொட்டை அடிப்பேன்னு சொல்லியிருக்காரு போல. ஆனா மானஸ் தான் பண்ணிட்டாரு. இவர் சொன்னதை கரெக்டா செஞ்சிட்டாரு. ஆனா மத்தவங்க யாரும் செய்யல. ஐயோ, என் புள்ள அப்படி அழுதது இல்லையே, அப்படி அழுதுனா பார்த்தது இல்லையே. ஐயோ ஐயோ, என் புள்ள அப்படி அழுதுனா பார்த்ததே இல்லையே. எத்தனை ஓவர்ல அடிச்சாங்க? ஐயோ, நான் உங்களை கேட்கலையா? நான் மேட்ச் பார்க்கறதுனால கேட்கலையா? பாண்டியாக்கு ஒரு கேட்ச் கிரவுண்ட்ல வச்சு கேட்ச் ஒன்று பிடிச்சி பறந்து போய் பிடிச்சா எல்லாமே. ஐயோ, என் பிள்ளைய தூக்குமையா சூசி பண்ணி செத்துறா தூக்குயா. குஜிலி மஸ்தி வெறித்தனமா பண்ணிருக்காங்கயா, வெறித்தனமா பண்ணிருக்காங்க. அப்படியே போங்க, குஜிலி மஸ்தி பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, என்ன பண்றது? இந்த டெம்ப்ளேட் தான் போடணும். அந்த மദ്രാசி தனியாள் கவர்மெண்ட் கொஞ்ச நாள் தேடி அறுத்துட்டு திரும்பி போயிடுவானுங்க. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டிக்காம எங்கேயாவது போய் அமைதியா வேலை செய்யும். ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அந்த எலெக்ஷன் ஓட் போட வந்த டைமில் அஜித் சார் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு அவர் ஃபோன் எடுத்து எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணாரு. இல்லை இப்போ சொல்கிறாங்க, ஏய் இப்போ தெரியுதா உங்களை எல்லாம் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணாருன்னு பார்த்தா அஜித் சாரோட மைண்ட் வாய்ஸ் தான். இருங்கட்டா, என் ஃப்ரெண்டு சிஎம் ஆகட்டும், உங்களை எல்லாம் போட்டு கொடுக்குறேன். இப்போ எல்லா மீடியாவையும் சிஎம் சொல்லி பேன் பண்ணிட போகிறாங்க. இப்போ எல்லாரும் நடுக்குறாங்க. உண்மையாக அதுக்கு தான் ஃபோட்டோ எடுத்தாரா? எதை கொண்டு எதோட சொல்லுறீங்க? இல்லை எப்படி யோசிக்கிறீங்க? நம்மளாம் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தோன்னே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துருச்சு எனக்கு. இவங்க மறக்கலை, அதை ஞாபகம் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் எதுக்கு இவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்? இங்கே போட்டு கொடுக்குறாங்க. சொல்லுங்க, உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லைங்க. ஆசீர்வாதத்தில் பத்திரமா இருப்பார்.
இந்த சிம்பிளி சவுத்தாண்டா கரெக்டா ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு வன்மத்தை கக்கிடுறான். கக்கியாச்சா என்ன வன்மம் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டுனா போதும். குழந்தைகளே, பெற்றோரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி குழந்தைகளை வந்து பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெற்றோர்களை பத்திரமா பாத்துக்குங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா எங்க வீட்டுல உள்ள பெரியவங்கன்னா ரொம்ப ஆர்வமா பார்த்தாங்க. 12-1 மணிக்கு அப்புறம் அப்படியே உறவாப்பு படுத்துட்டாங்க. ஓகே, அவங்களுக்கே புரிஞ்சுட்டு போல இதுக்கப்புறம் வந்து நடக்கிறத பார்த்தா டிவிக்கே தான் வரும் போல அப்படின்னு அவங்களே யோசிச்சிட்டாங்க போல. அதான் உன் புருஷன் எங்க பகலெல்லாம் உள்ஜரப்பா படுத்து தூங்குறாரு. இந்த மாதிரி சம்பவங்களும் நிறைய பேர் வீட்டுல நடந்திருக்கும். ஒரு சில பேர்னா செலிப்ரேஷன் பண்றதுக்காகவே 10,000 வாழை பட்டாசுலாம் வாங்கி வச்சிருக்காங்க போல. 11 மணிக்கு முடிவு தெரிஞ்சிடும், இல்ல இந்த எலெக்ஷன்ல 2 மணிக்கு முடிவு தெரிஞ்சிடும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக நிலைமை மோசமாறத பார்த்துட்டு செலிப்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க. ஏழை இப்படி பண்றீங்க சொல்லுங்க, என்ன போய் பண்ண சொல்றீங்க? எல்லாம் தலையெழுத்து தலையெழுத்தா. கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து ஸ்டாலின் பின்னடைவு. அதாவது காமராஜரையே தோற்கடிச்ச ஊரு. என்ன நீங்க சொல்றீங்க? இனிமே நாங்க தானே சொல்லணும். இதெல்லாம் டிவி கேக்கு சொல்லலாம்னு வச்சிருந்தாங்க. ஆனா டிஎம்கேக்கே சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எப்பா டேய் போதும்டா. 0 செக் பண்ணுங்க சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? தோற்றால் அதனால அது ஒரு தத்துவம் வச்சு ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சி. அது அந்த டயலாக் அப்படியே வரும். தட் ஒன் மற்றவை கட்சி 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு என்டிகே, இன்னொன்னு நோட்டா. முயற்சியும் பயிற்சியும் நமக்கு தேவை, பார்த்துக்கலாம். தேவக்க வேட்பாளர்கள் பணியூருக்கு செல்லும் வழி. டிசிகே, காங்கிரஸ், தேமுதிக வேட்பாளர்கள். என்ன இவங்களோட இவங்க ஸ்பீடா போறாங்க. ஒருவேளை இந்த சினாரியோ கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பார்க்கலாம். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். இல்லையா? இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். அப்புறம் தமிழ்நாடு வந்து இருண்ட நாடா ஆக போகுது. இன்னொன்னு சொன்னாங்க, இது தமிழ்நாடு இல்ல தற்குறி நாடு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் போட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி வச்சு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச கட்சி வந்து ஆட்சி அமைக்கும், வெற்றி பெறும்னு நினைச்சிருக்காங்க. அது நடக்காதனால ஒரு அதிருப்தியில இந்த மாதிரி ஸ்டோரி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க இந்த மக்கள், இந்த தற்குறி கூட்டம், இவங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதை வந்து யாருமே மறுக்க கூடாது. ஓகே, நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு வந்து நடக்கல. ஆனா புதுசா வந்து ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சி என்ன பண்ணுது, அது சரியா பண்ணுதா இல்ல தப்பு பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து உங்களோட விமர்சனங்களை, ஒரு நேர்மையான விமர்சனங்களை தொடர்ந்து வைங்க. அதை விட்டுட்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு வந்து இருண்ட தமிழ்நாடு ஆக போகுது, தமிழ்நாடு நாசமா போக போகுது அப்படின்னா சொல்ல வேணாம். அவங்க இப்பதானே வந்திருக்காங்க, பார்ப்போம் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி எந்த அளவுக்கு கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு உங்களோட நேர்மையான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுட்டே இருங்க. அதை விட்டுட்டு சும்மா சின்ன புள்ளத்தனமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க வேணாம். டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லாவே செயல்படுவாங்க, அதை வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம். அதனால மோஸ்ட்லி பெரிய தவறுகள் நடக்க விடாம டிஎம்கே பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் நடக்க போகுதுங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அப்புறம் நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தோணுதுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், நாம வந்துட்டு நமக்கு பிடிச்ச கட்சி, நமக்கு பிடிச்ச தலைவர் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு தலைவருக்குமே நம்ம வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்களோ அந்த செயலுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். தமிழ்நாட்டை நல்லபடியா கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த பிரகாஷ் ராஜ் இருக்காருல்ல, அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். எப்படி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, மக்கள் வந்து அரசியல் புரிதல் இல்லாம இந்த ரசிகர்களா ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் உண்மையிலே என்ன செய்ய போற அதெல்லாம் தெரியாம ரசிகர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இருந்தாலும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படி. ஸோ அவங்க ரெடியா இருக்காங்க. பாத்தீங்களா, ஓட் போட்டவங்க எல்லாம் ரசிகர்கள் தான் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி வச்சிடாதீங்க. நாங்க அப்பவே இந்த டயலாக் ஒன்று வரும், அப்பவே சொன்னோம், அப்பவே நாங்க இதுக்குத்தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம் இப்படின்னு வரும். பார்த்து பண்ணுங்க. நீங்க கேட்டீங்கல்ல, உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. இனி நீங்க செஞ்சு காட்ட வேண்டியதுதான் இருக்கு. அந்த கடைசியில் அந்த தனி ஒருவன் படத்துல அரவிந்தசாமி சாகும்போது சொல்லுவார்ல ஹீரோ கிட்ட, வேற எதுக்காகவும் இல்லை,
நீ கேட்ட நான் கொடுத்தேன். அது மாதிரிதான் நீங்க கேட்டீங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா பெரிய 2 கட்சி திருப்பி திருப்பி அவங்களே வந்துட்டு இருந்த இடத்துல புதுசா ஒரு கட்சி வந்தோடனே ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னா அது பொய். அந்த 2 கட்சி இருக்கும்போதும் பல புது கட்சி வந்துச்சு, அங்க யாரும் கொடுக்கல. பல புது கட்சிகளுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை, நீங்க வந்தீங்கன்னு கொடுத்தாங்க. ஸோ புது கட்சி வந்திருக்கு, புது இது வந்திருக்கு, அவங்களுக்கு கொடுப்போன்னு கொடுக்கல. விஜய் அண்ணா வந்திருக்காரு, கொடுக்குறோம். ஸோ உங்களுக்காக தான் சார் கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஜெயிக்கிறத விட இப்ப இது பெரிய பொறுப்பு அவருக்கு, பெரிய பொறுப்பு. அதாவது தாங்க முடியாத வெயிட்டை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இப்ப ஒரு 5 வருஷம் அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். மொத்த பேரும் மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் சுத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமா, மொத்த பேரும் இப்படி கண்ணுல எண்ணெயை விட்டுக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. தூங்காதடா தூங்காத, நீங்க எது செஞ்சாலும் இப்ப வரும். இப்ப வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஒரு சில விஷயங்கள் பேச முடியாது. நான் சொன்ன மாதிரி அதுக்கு தான் நாங்க அப்பவே சொன்னோம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கட்சின்னு இதுக்கு தான் சொன்னோம். நாங்க எத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கோம், இந்தா இது இதுக்கு தான், இந்தா அது அதுக்கு தான் அப்படின்னு கண்டிப்பா வரும். அதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். பவர் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு, சாட்டு போட்டுன்னு பதவி ஏற்றுட்டு விஜயனும் நான் அப்படிங்கிற அந்த ஸ்பீச் கேட்கறதுக்கு வெயிட்டிங் சார், வெயிட்டிங். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.